அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் டைமிங் மாற்றியாச்சு. இனிமேல் இரவு 7 மணிக்கு தான் வீடியோஸ் வரும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சில பல காரணங்களால் மாற்றிருக்கேன். என்ன வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. 10 மணிக்கு போட்டோம் அப்படின்னா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த டயத்தில் நிறைய பேர் ஒர்க்கில் இருப்பாங்க, யாராலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால டைமிங் மாற்றிருக்கேன். ஸோ இனிமேல் ஈவினிங் சந்தோஷமாக உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள். ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்கையும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் தயவுசெய்து அந்த டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த வெப் சீரிஸுக்கான சாங்ஸும் அங்கே வரப்போகுது. ஸோ டெய்லி 3 மணிக்கு அங்கே வந்து நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய சூலா இருக்கல்ல, இவ வந்து என்ன பண்ணிருப்பா, மீனாவை பார்த்துருப்போம். பார்த்தோன்னே ஷாக் ஆகி நின்றுப்பாங்க. அதோட முடிச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு அது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நம்ம மீனாவை பார்த்தோன்னே இவங்க வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. அந்த மீனா பொண்ணு துரத்திட்டு போகுது. ஆனா இது என்ன மேட்ரு ஏது மேட்ரு தெரியாம நம்மளுடைய சியா இருக்கல்ல, அவன் என்ன பண்றா அப்படின்னா ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. யாரு கூட? நம்மளுடைய குரான் கூட. குரான் வந்து சொல்றான், ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க, என்ன மேட்டரே தெரியல, திருப்பு நீ வந்து அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு தெரியல, அவளுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்குது, அதனாலதான் என்னைய வேணான்னு சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னு ஓன்னு உட்கார்ந்து அழுக. இவன் ஏன்டி இப்படி பண்ற, முதல்ல அது என்ன மேட்டர்னே தெரியல, தெரியாமலே நீயா கற்பனை பண்ணிட்டு அழுகாத அப்படின்னு இவன் சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும், பசங்களுக்கு எப்படி சீனியர் பொண்ணுங்களை பிடிக்குமோ அது மாதிரி பொண்ணுங்களுக்கும் சீனியர் பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் வந்து இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மைண்ட்லயே இல்லையா நம்ம சியா பொண்ணு, ஒரே அழுகையா இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஓடி வந்தாங்கல்ல, என்னடான்னு பார்த்தா ஒரு ஆத்தங்கரை ஓரமா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம சூலா வந்துட்டு, இல்ல எனக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லை, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிட அப்படின்னு. சரி ஓகே நான் கிளம்புறேன், ஆனா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, எதுக்காக என்னை பார்த்து இப்படி நீ ஓடி வர்ற, என்னை பார்க்க பிடிக்காம? உடனே நம்ம சூலா இருந்துட்டு, இல்ல உன்னாலதான் நான் அந்த பேண்டை விட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இங்க பாரு, உன் ஆண்டியால தான் நீ அந்த பேண்டை விட்டு வந்த, என்னால கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன மேட்டர்னே புரியல. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தாலே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பகை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் பேசி ஒரு வழியா சமாதானம் ஆகி படக்குன்னு ரெண்டு பேரும் பார்த்தா நம்ம சூலாவோட வீட்டுல அழகா உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம சூலு இருக்கல, சூலு வந்து ஆல்ரெடி இன்னொரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்திருப்பான். அங்க வந்து அவங்களோட சீனியர் ஒரு பேண்ட் வச்சிருப்பாங்க. சோ அதுல வந்து சிங்கரா இருந்து நம்ம சூலு இருந்திருப்பா. சோ பட் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட்காரன் வந்துட்டு சூலு வந்து பாடக்கூடாது, உங்க பேண்ட்ல வேற யாருமே பாடக்கூடாது, நீ மட்டும் தான் பாடணும், அது மட்டும் இல்ல உங்களோட பேண்ட்ல உங்க 3 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பானுங்க. சோ அதனாலே வந்து அவரும் வேணாம், எனக்கு இந்த இதெல்லாம் வேணாம், இந்த ஆஃபரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணாம வந்துருவாரு. சோ இதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பட் இதுல முழுசா வந்து என்ன மேட்டருங்கிறத அவங்க காட்டவே இல்லை. சோ அதுக்கப்புறம் அந்த பேண்ட் என்னாச்சு, இவங்க எதனால அங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கறது முழு விவரத்தையும் காட்டல, பட் அரைகுறையா தான் காட்டியிருக்காங்க. பாப்போம் அடுத்த எபிசோட்ல என்ன காட்டுறாங்கன்னு. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு அந்த கிட்டார் எல்லாம் வாசிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம சியா வந்துட்டு ரூம்ல உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி சூலுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி, டேய் அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவன்கிட்ட டவுட் கேட்கும். அவன் இருந்துட்டு, இங்க பாரு லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் அடிச்சிருவான். கட் பண்ணி காலையில காட்டுறாங்க. மீனா சூலு ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா. இதை வந்து மீனா பாத்துருவா. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே வருது அப்படின்னு, தெரியும் அவ பேரு சியா தான், என்னோட கிளாஸ்மேட் தான் அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரியா தோல்ல கை வைக்கும்போது, சும்மா காமெடி பண்ணாத அப்படின்றப்ப அதை வந்து சியா பார்த்துட்டு, ஐயோ ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ் பண்றாங்க போல இருக்கே அப்படின்னு அவ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண, டக்குன்னு வந்து அப்பதான் சொல்றாங்க, அது மீனா சொல்றது, ஏன் இப்படி வந்து அவளை வந்து இது பண்ணிட்டு இருக்க, ஹட் பண்ணாத சரியா, அந்த பொண்ணு உன்னை பிடிக்குமா அப்படின்னு. ரொம்ப பிடிக்கும், லவ் எல்லாம் பண்ணது போல இருக்கு அப்படின்னு. சரி அந்த பொண்ணை வந்து வருத்தப்படாத மாதிரி எதுவும் செய்யாத, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இதை என்ன மேட்டர்னா, நம்மளுடைய ஹீரோயினுக்கு தான் ஒரே வருத்தம், ஐயோ ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி இதை லெஸ்பியன் லவ்னு நினைச்சிடாதீங்க, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கான்செப்ட் தான், பட் இது லெஸ்பியன் கிடையாது ஓகேங்களா. அதாவது ஸ்கூல்ல நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாதப்ப நமக்கு வந்து பாக்குற யாரா இருந்தாலும், ஏன் நம்மளை விட ஏஜ் கூட இருக்கிற பொண்ணா இருந்தாலும் இல்ல பையனா இருந்தாலும் யாருக்கு யாரு மேல லவ் சொல்ல முடியாது, அவங்களை ஆக்சுவலி பிடிச்சிருக்கும், பட் அதை வந்து இந்த வயசு கம்மியா இருக்கிறவங்க இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூர்ட் இல்லாம நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இங்க நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இது லெஸ்பியன் லவ் ஸ்டோரி கிடையாது. இந்த கதையே ஆக்சுவலி நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்திருப்பாங்க அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணி இங்க ஸ்கூல்ல காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்து ஆக்சுவலி மொட்டை மாடல போகும்போது நம்மளுடைய லூசியும் ஜெனியும் வந்து கூப்பிடுறாங்க, வாடி அப்படின்னு. இல்ல நீங்க போங்க, நான் வந்து சூலு பார்த்துட்டு வரேன் அப்படின்றப்ப, ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்றப்ப, போங்கடி நான் அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி போய் தொலை அப்படின்னு அவங்கள விட்டுட்டு அங்க கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க பேண்ட்ல காட்டுறானுங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த சீனியர் வந்து உட்கார வச்சு யாரு 3 பேரையும் உட்கார வச்சு பாடம் எடுக்கிறாங்க. யார் யாரு, நம்மளுடைய சூலு, அதுக்கப்புறம் மீனா, அதுக்கப்புறம் குரான், இவங்க 3 பேரையும் உட்கார வச்சு அடுத்து வரக்கூடிய அந்த கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாம வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த கூட இருக்கிற மீனா பொண்ணு சொல்லிட்டு, ஆக்சுவலி நம்மளுடைய பிளஸ் பாயிண்டே வந்து சூலுவோட வாய்ஸ் தான், சோ அதை மட்டும் விட்டுறவே கூடாது, சூலு நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு, அப்பனா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாம் ஓகே சொல்லிடுறானுங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றானுங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ குரான் இருக்கான்ல, அவனை வந்து பிடிச்சி நம்ம மீனா பேசுற, ஆக்சுவலி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் தெரியுது என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம குரான் இருக்கான்ல அவனுடைய அம்மா வந்துட்டு, நீ பாட்டு பாடினதெல்லாம் போதும், சாரி அந்த கிட்டார் வாசிச்சதெல்லாம் போதும், இனிமே வந்து மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்கான எல்லா இதுவும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இங்க சொல்றாங்க. இவங்க கேட்கும் போது தான் தெரியுது ஆக்சுவலி வந்துட்டு இந்த கான்செப்டோட நான் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ண மாட்டேன், இந்த பேண்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ற
அப்படின்றப்பதான் அவங்க கேட்குறாங்க, ஏன் உங்க அப்பா அம்மா வந்துட்டு டாக்டர் அப்படின்றப்ப, ஆமா எங்க அப்பா வந்து சர்ஜன், அதுவும் ஹார்ட் சர்ஜன், எங்க அம்மா வந்து பிசியோதெரபிஸ்ட், ஸோ 2 பேருமே டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்பதான் தெரியுது நம்மளுடைய குரானுடைய அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு கான்செப்டோட இவன் வந்து வரவே மாட்டான், அடுத்து நான் இந்த பேண்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்றான். அதாவது இங்க படிக்கிற வரைக்கும் இருப்பேன், படிச்சு முடிச்ச அப்புறம் இந்த பேண்ட்ல கன்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம சூலுவை காட்டுறானுங்க. இங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டானுங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம சூலுவோட அப்பா இல்லைன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா பார்த்தா இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலி முதல் எபிசோட்லயே காட்டியிருப்பாங்க, நம்ம சூலுவை ஒருத்தர் தேடி வந்திருப்பார்ல, அவர் தான் நம்ம சூலுவோட அப்பா. இப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம சூலு வந்துட்டு லூலு நில்லுமா 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 அப்படின்னு வரும்போது, ஏன் இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்றப்ப, இங்க பாருமா என்னுடைய தப்பு தான், என்ன இல்லைன்னு சொல்லல, அதுக்காக வந்து வீட்டுக்கு வராம இருக்காத, தாத்தா வந்துட்டு அங்க முடியாம இருந்தாரு, அப்ப கூட நீ வரல, அவர் இறந்து கூட இப்ப 6 மாசம் ஆச்சு, ஏன் இப்படி வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, எதுக்காக வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க, அவங்க கூட பேச விரும்பல அப்படின்றாங்க. இங்க பாருமா உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு தரேன், தயவு செய்து வீட்டுக்கு வா அப்படின்றப்ப, வர முடியாது, எனக்கு அங்க யாருமே தேவையே இல்ல, தயவு செய்து என்னை ஃப்ரீயா விடுங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்றப்ப அவர் விட மாட்டேங்கிறாரு. இல்ல இப்ப உனக்கு என்ன பாட்டு பாடுறதான வேணும், அதானே தாராளமா வந்து நீ அங்க இரு, அதே நேரத்துல பாட்டு பாடு, உன்னை ஃபேமஸ் ஆகுறேன், ஏன்ட்ட இல்லாத பணமா நான் உன்னை பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு உன்னை ஃபேமஸ் ஆகுறமா அப்படின்றப்ப இவங்க கோவப்பட்டுறாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, உங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நான் இப்ப இருக்கிற இந்த பேண்ட்ல இருந்துக்கிறேன், என்னை எப்படி வந்துட்டு வளர்த்துக்கிறோன்னு எனக்கு தெரியும், தயவு செய்து என் வழியில குறுக்க வராதீங்க, இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கிளம்பி எனக்கு என்ன கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இந்த மேட்ரு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ குரான் இருக்கார்ல, அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி சியா வீட்டை காட்டுறாங்க. சியா வந்துட்டு ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு பழம்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹனி டீன்னு சொல்லுவாங்க அங்க வந்துட்டு, பட் இங்க எப்படின்னு தெரியல, அது சுடுதண்ணில ஹனியை ஊற்றி கொடுக்குறதா, பட் அதையே வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை வந்து போட்டு கொடுத்து, அப்பா இந்தாங்கப்பா அப்படின்னு ஃபர்ஸ்டே வந்து அவங்க அப்பா கேட்பாரு, என்னடா இது இப்படி ரொம்ப வலிகிறாளே இன்னைக்கு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு, என்னமா மேட்ரு அப்படின்னு விசாரிக்கிறப்ப, இல்லப்பா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மியூசிக் கம்பெனியில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, எனக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்றப்ப, உடனே அவங்க அப்பா அம்மா என்னமா நீ மியூசிக் போறியா அப்படி அப்படின்ற, அவா இருங்கப்பா அதெல்லாம் விஷயம் கிடையாது, இந்த வருஷம் நாங்கள் ஸ்கூல் முடிச்சு வர்றப்ப ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்துறோம், அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நான் தான்ப்பா பண்றேன், அதுல வந்து எங்க பசங்க எல்லாருமே பாட்டு பாடுறாங்க, சில இது எல்லாமே பண்றாங்க, அதுல சில கைடன்ஸ் வேணும், அதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்றப்ப, சரிம்மா நான் பண்ணி தரேன், கண்டிப்பா பண்ணி தரமா அப்படின்றாரு. சரி இப்போ எதுக்கு நம்ம ஹீரோனி இப்படி ஒரு விஷயத்தை கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாருக்காகவும் இல்ல, நம்ம சூலுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை கேட்கறாங்க. கட் பண்ணா நம்ம சூலு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம சூலு வந்து கிட்டார் வாசிட்டு அவங்களுடைய பழைய நினைவுகள் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இங்க டங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு சத்தம் போட்டுப்பாரு, இப்படி எல்லாம் ஓடிட்டே இருக்க கூடாது, ஏன்னா அவர் வந்து பணக்காரர், அதனால வந்து அப்படி இப்படின்னு சத்தம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்க அவங்க பாட்டி அவளுக்கு ஆறுதலா இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து அதை வந்து ஒரு பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம மீனா அது போக வந்து சூலு 2 பேருமே வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு ஆக்சுவலி மீனா கேட்பா, ஏன் எப்ப பார்த்தாலும் பாய்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ற அப்படின்றப்ப, இல்ல நான் பாய்ஸ் தான், நான் ஒன்னும் பொண்ணாவே ஃபீல் பண்ணல என்னைய அப்படிங்கிறப்ப, டக்குன்னு அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க அம்மா யாரு, நம்ம சூலுவோட அம்மா அந்த பக்கம் போவாங்க கிராஸ் ஆகி, இவங்க அங்க ஓடி போய் தேடி பாக்குறாங்க. அவங்க மம்மி ஏதோ லிஃப்ட்டுக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த சர்வீஸ் லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி மேடம் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்க கூடாது, அது வந்து ஒன்லி பாக்குறதுக்கு மட்டும் தான் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் கோவப்பட்டு கிளம்பிடுவாங்க. உடனே அந்த பொம்பளை வந்துட்டு, என்ன இது காசு இல்லாத இவங்க எல்லாம் எதுக்கு தான் இங்க மாலுக்கு வர்றாங்களோ அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூலு இதை பார்த்துட்டு கோவப்பட்டு இது எவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேரா அவங்க அம்மாட்ட கொண்டு போறாங்க. அவங்க அம்மா வந்து இதோட நிப்பாட்டில் இன்னொரு கடைக்கு, ஒரு சின்ன கடைக்கு போய் அங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பார்கின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க 90 யுவான் சொல்லுவாங்க, இல்ல இது 50 யுவானுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கின் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி ரோட்டு கடையில் வந்து பார்கின் பண்ணுமோ அது மாதிரி பார்கின் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சூலு பார்த்துட்டு டென்ஷன் ஆனே டக்குன்னு போய் அந்த காசை கொடுக்கும்போது இவங்க அம்மா பார்த்துட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இவ துரத்திட்டே வந்து, அம்மா நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற, நீ முதல்ல உன் ஃபேமிலிட்ட போ, அதுதான் உன் ஃபேமிலி, நான் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா இல்லம்மா எனக்கு 8 வயசு இருக்கும்போது விட்டு வந்தீங்க, சொன்னா கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே டக்கு நின்றுறாங்க. இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்டிக்கையும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, இது எப்படி வாங்கின அப்படின்னோடனே சூலு சொல்றா, இல்லம்மா நான் ஆக்சுவலி வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்கேன், அது போக வந்து ஒரு பேண்ட்ல வந்து சிங்கரா வேற இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது, அதை வச்சு வாங்கி கொடுத்தேன் அப்படின்றப்ப, நீ பாட்டு பாடுவையா அப்படின்றாங்க. ஆமா நான் பாட்டு பாடுவேமா, எனக்கு வாய்ஸ் வந்து ஸ்பெஷல் வாய்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பாட்டு பாடவும் நீங்களே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னோடனே, என்னது பாட்டு பாட ட்ரைனிங்கா, இங்க பார் முதல்ல இந்த இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு உன் ஃபேமிலி போய் பாரு, பாட்டு பாடுறாலாம் அதெல்லாம் லைஃபுக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோத்துல. என்ன விஷயம் அப்படின்னா, தன்னோட பொண்ணுக்கும் தன்னுடைய நிலைமை வந்துடக்கூடாது, நம்ம தான் பாட்டுன்னு இருந்து இந்த நிலைமையில இருக்கோம், இது மாதிரி நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா அவங்க கோவப்பட்டு போறாங்க. சியா வந்துட்டு சூலுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி கொடுக்குற ஃபைல் மாதிரி, என்னடா அப்படின்னு பார்த்தா அதுல வந்துட்டு எவ்வளவு பேண்ட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறாங்க, அதுலயும் எவ்வளவு நேரம் லைவ் ஓடும், எவ்வளவு நேரத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நிறைய டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி சூலுட்ட கொடுப்பா. அவளும் பார்த்து இவ்வளவுதானா அப்படிங்கிறப்ப, ஆமா அதுவும் இல்லாம பேண்ட் பார் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. கட் பண்ணி அப்படியே இங்க ஸ்கூல்ல காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்ல நிறைய டீச்சர்ஸ்லாம் வர வச்சு அங்க வந்து ஒரு சின்ன லெக்சர் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க இந்த முடிச்ச உடனே கிராஜுவேட் ஆக போறாங்க. ஸோ அங்க போய் எல்லா யூனிவர்சிட்டியும் நல்ல யூனிவர்சிட்டி தான், எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான்டா, அதனால வந்து நீங்க செலக்ட் பண்றப்ப உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பசங்க எல்லாரும் 12th படிக்கிறாங்க. ஸோ முடிச்ச உடனே வந்து காலேஜ் போவாங்க. அங்க போறப்ப அங்க சில அட்வைஸ்லாம் தேவைப்படும், அதை தான் இங்க இருக்கக்கூடிய கிளாஸ் டீச்சர் வந்து
கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இங்க பேண்ட் வாசிக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் எல்லாம் உட்கார்ந்து அழகா பேண்ட் வாசி செட் பண்ணி ட்ரைனிங் பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அதே நேரத்துல கேமராவை திருப்பி டப்புன்னு வந்துட்டு இங்க சூலுவோட அம்மாவை காட்டுறாங்க. அங்க சூலுவோட அப்பா வந்துட்டு ஆக்சுவலி அம்மாட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்பு தான், இன்னைக்கு நான் வந்து தனியா இருந்து தவிக்கிறேன், என்னால முடியல, எனக்கு வந்து என் பொண்ணு என் ஒய்ஃப் எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. பட் இவங்க வந்து கொஞ்சம் கூட இறங்கி வர்ற மாதிரி தெரியல. போடா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. டக்குன்னு அம்மா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, நான் வந்து வயசுல தப்பு பண்ண இல்லைன்னு சொல்ல, இப்ப எனக்கு ஏஜ் ஆயிருச்சு, ஆனா இப்பதான் எனக்கே புரியுது நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, முட்டாள்தனம்னு சொல்லிட்டு வெறும் பணம் 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 பின்னாடி ஓடுனது என்னோட தப்பு தான், கொஞ்சமாவது லைஃபை பத்தி யோசிச்சிருக்கணும், உன்னைய பத்தி யோசிச்சிருக்கணும், நம்ம பொண்ணை பத்தி யோசிச்சிருக்கணும், நான் யோசிக்காம விட்டது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு காலில் விழுகாத குறையா கெஞ்சுறாரு. பட் இன்னொன்னு சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி அவ வந்து இன்னொருத்தரோட பொண்ணுலாம் கிடையாது, அவ உனக்கு பிறந்தவ தான், நான் தான் வந்து உன்கிட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு. ஸோ அதை கேட்டுன்னு அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இவர் எனக்கு என்ன நட்டாத்துல இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம வயதா இருக்கும்போது எவ்வளவு தவறு வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம அப்பதான் ஃபீல் ஆகும், என்னடா இது இப்படி தனியா இருக்குமே, இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறமே அப்படின்னு. தனியா இருக்கிறத விட மிக கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நீங்க தனியா எவ்வளவு நாள் சர்வே பண்ணிடலாம். ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்க தனியா சர்வே பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனாலதான் வந்து ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லைன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஏக்கம் கொடுத்துறாங்க. என்னடா நமக்கு வந்து அந்த தோல் சாயறதுக்கான ஒரு தோல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க அப்படி வீடியோக்குள்ள ஓடிடலாம். இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலி பேண்ட் வந்து ரெடி பண்ணி, அதாவது வீடியோவா எடுத்து அந்த இதுக்கு ப்ரோக்ராமுக்கு அனுப்பணும். அவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டிவி ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பசங்க எல்லாரும் ரெடி பண்ணி, அதுவும் நம்மளோட சூழுவெல்லாம் விழுந்து விழுந்து சியா கவனிச்சு ரெடி பண்ணி அந்த சாங் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு வழியா அதை கொண்டு போய் அங்க அனுப்பிடுறாங்க. அங்க போனா அங்க இருக்கக்கூடிய அந்த செலக்ஷன் டீம்ல இருப்பார்ல மெயின் ஹெட், அவர் வந்து ரெண்டு சீரிய போட்டு பார்த்துட்டு, என்னடா இது வாய்ஸ் நம்ம கேடிவில போடுற மாதிரிடா இது இருக்கு, மகா மட்டமா இருக்கடா அப்படின்னு தூக்கி வீசி எறிஞ்சிடறாரு. அப்ப டக்குன்னு அந்த யூஎஸ்பில இருக்கல அதையாவது போட்டு பார்க்கலாம்ல அப்படின்றப்ப, போடா நல்லா இல்லடா அப்படின்றப்ப சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து போட்டு பார்ப்பான். கரெக்டா இருந்தாலும் வெளியே போகும்போது சவுண்ட கேட்டோன்னே, டேய் ஒரு நிமிஷம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்வமா உட்கார்ந்துறாரு. யாரோட வாய்ஸ்ரா இவ்வளவு ஆர்வமா உட்கார்றாரு பார்த்தா நம்ம சூலுவோட வாய்ஸ் தான். அதை கேட்டோன்னே ஆர்வமா உட்கார்ந்தோன்னே அவன் ஆக்சுவலி பக்கத்துல இருக்க பேசுறப்ப கூட, டேய் பேசாத கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்காரு. சோ ஆல்மோஸ்ட் நம்ம சூலு செலக்ட் ஆயிட்டு தான் நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி நம்ம சூலுவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்தோடனே இவளு ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு, அம்மா அப்படின்னு, என்னம்மா வாமா, நான் வாண்டிட்டு தான் அட்ரஸ் வாங்கினேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு, சரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அழகா இருக்கேன், பட் ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு, இருங்கம்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு போய் அங்க இருக்கிற அந்த லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவங்க அம்மா வந்துட்டு பார்த்துட்டு, இந்த நீயே போட்டு விடுன்னு சொல்லி போட்டு விட சொல்றாங்க. எனிவே இது என்னோட பொண்ணு கொடுத்த கிஃப்ட், நான் இதை கண்டிப்பா பத்திரமா வச்சிருப்பேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வழியா அவங்க அம்மா மனசு இறங்கிட்டாங்க, அந்த பொண்ணா ஏத்துக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் பேசுறாங்க. பேசும்போது வந்து ஆக்சுவலி இங்க பாருமா, உனக்கு பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குன்னு தெரியுது, உன்னோட வாய்ஸுக்குன்னு ஒரு இது இருக்கு, உங்க அப்பா தான் சொல்றாருல அவர் ஹெல்ப் மூலமா வந்துட்டு எப்படியாவது உன்னை ஃபேமஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு, அது போக அந்த ஃபேமஸான சிங்கர் கூட சேர்ந்து பாடுறதுக்கான வாய்ப்பையும் வந்து அமைச்சு தரேன்னு சொல்றாருல, நீ ஏன் போக கூடாது, போமா அப்படின்றப்ப, அம்மா சும்மா இருமா, எதுக்காகமா அங்க போகணும், நான் என்னோட வாய்ஸுக்குன்னு தனியா ஒரு இது இருக்குமா, நான் அதை தேடிக்கிறேன், தயவு செய்து என்னை கம்பேர் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. யாரு சூலு. இங்க ஸ்கூல்ல காட்டுறானுங்க. ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சீனியர் புலம்பிக்கிட்டு இருக்கான். 7 நாள் ஆச்சு அனுப்பிச்சு, இன்னும் வந்து ஒன்னும் வரல, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம சியா வந்துட்டு அந்த இதை தூக்கிட்டு வர்றா. செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு கொண்டு வந்து சூலுட்ட கொடுக்கும். சூலுவும் பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கெத்தா கிளம்பி போறாங்க. எங்க அப்படின்னா பெய்ஜிங் போறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம்ல பாட்டு பாடுறதுக்காக போறாங்க. சோ அவங்க தங்குற இடத்துக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா சீனியர் அப்பதான் சொல்றாரு, இங்க பாருங்க நைட் 9 மணிக்கு எல்லாரும் ஆஜராகி ஆகணும், ஓகேவா, அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறவங்க பாருங்க, எங்கனால சுத்தி பார்க்கறதா சுத்தி பார்த்துட்டு தயவு செய்து நைட்டு 7 மணிக்குள்ள இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இங்க நம்மளுடைய லூசி, ஜெனி, அதுக்கப்புறம் சியா 3 பேருமே வந்துட்டு எங்க போலாம் என்ன பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுலயும் லூசி ஜெனியும் வந்து பார்க்க போலாம் அங்க போலான்னு பாத்துட்டு இருக்கும்போது சியா மட்டும் வந்துட்டு தனியா ஒரு இடத்துக்கு போறா. எங்கடான்னு பார்த்தா புக் ஸ்டாலுக்கு ஒண்ணுக்கு போறா. அங்க போனோடனே கரெக்டா ஒரு புக் எடுக்கும்போது, நான் சொன்ன ஒரு ஃபேமஸான சிங்கர் ஒருத்தர், அவர் வந்து தனியா சேர்ந்தாக்குள்ள ஒரு புக் எடுப்பாரு. அப்போ வந்து சியா கரெக்டா வந்து இல்ல இந்த புக் எனக்கு வேணும், என்னோட ஃப்ரெண்டுக்காக எடுக்கிறேன், அவ வந்து பாடுவா நல்லா, அவளுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து பேசி அந்த புக்கை வாங்கிடுறா. இங்க பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் வந்துட்டு இவ வரல, சியா வந்து வரல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மாறி போன் அடிச்சு பாக்குறது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ எங்கடா எதுனான்னு தெரியல. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.